அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நண்டு கிரேவியும் சுரக்காய் கூட்டு வாழைமீன் வடையும் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பை ஒரு டம்ளர் தண்ணியில் வேக வச்சுக்கிறேன்னு 4-5 வெள்ளைப்பூடு பல் போட்டு சுரக்காயை பொடிசா நறுக்கி போட்டு ஒரு ஸ்பூன் கறி மசாலாத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டம்ளர் தண்ணி, தேவையான உப்பு போட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ நண்டு கிரேவிக்கு நண்டு அவிச்சுக்கிறேன்னு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 டம்ளர் தண்ணி, கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ காய் வெந்துருச்சு. காயை தாளிப்போம். ஒரு பாத்திரத்தில் காயை ஊற்றி வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்து, ஒரு காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை செவக்காய் வதக்கிக்கிறேன்னு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. காயை தூக்கி கொட்டி கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மூடி போட்டு நல்லா அந்த ஆணை வற்றி வர்ற வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ நண்டு கிரேவிக்கு நண்டு அவிஞ்சிருச்சு. இப்போ இதையும் தாளிக்கணும். இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருன்னு. இப்போ காய் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சுரக்காய் கூட்டு ரெடி. இப்போ நண்டு தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, கருவாயில் போட்டு தாளிச்சுக்கிறேன்னு. இப்போ ஒரு தக்காளி பழம், அதையும் நல்லா வதக்கிக்கிறேன்னு பச்சை வாசனை போகிற வரைக்கும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் நல்லா வதக்கிட்டு அந்த அவிச்சு வச்சுருக்க நண்டை தூக்கி கொட்டி நல்லா கிரேவியாக வர்ற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சிடணும். இப்போ நல்லா கிரேவியாக வந்துருச்சு. இப்போ மல்லி இலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நண்டு கிரேவி ரெடி. செஞ்சு பாருங்கள். நண்டு கிரேவி சூப்பராக இருக்கும். இப்போ வாழைமீன் வடைக்கு ஒரு வாழைமீன் எடுத்துருக்குது. இதை நறுக்கி ஒரு 4 துண்டை ஒரு சட்டியில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அவிச்சுக்கிறோன்னு. அவியறதுக்குள்ளாக நம்ம ஒரு பாதி மூடி தேங்காய், ஒரு 3 ஸ்பூன் கடலை, சோம்பு 1 ஸ்பூன், இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறோன்னு. நைஸாக அரைஞ்சிருச்சு. இப்போ வாழை மீன் அவிஞ்சு ஆறிடுச்சு. இதை முள் எடுக்கணும். இது ஒரு முள் இல்லாமல் நல்லா எடுத்துடணும். நம்ம அவிச்சதுனால நல்லா வந்துடும். முள் தனியாக சதை தனியாக. இப்போ எடுத்தாச்சு சதையை. இப்போ 2 பெரிய வெங்காயம், அந்த அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், கடலையும், ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, ஒரு முட்டை, மல்லி இலை கொஞ்சம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பிணைஞ்சிக்கிறேன். நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை காய வச்சு அந்த வடையை தட்டி போடணும். தட்டி போட்டு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுக்கணும். நல்லா செவந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. வாழைமீன் வடையை எப்படி இருக்குன்னு செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். சுண்டைக்காய் கூட்டு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் சுண்டைக்காய் எடுத்துருக்கிது, ஒரு தக்காளி பழம், ஒரு பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் மீன் மசாலாத்தூள். இப்போ சட்டியை காய வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக வெங்காயம் போடணும். கொஞ்சமாக வெங்காயத்தையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கிறேன்னு.
நல்லா வதங்கின அப்புறம் தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு மீன் மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கிட்டு சுண்டைக்காயும் போட்டு இந்த வெங்காயம் பாதி வெங்காயம் இருக்குதுல்ல அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு, தண்ணி வேகிற அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் மஞ்சத்தூள் இப்படியும் போட்டு வேக வச்சிடணும். இப்போ காய் நல்லா வெந்து வந்துருச்சு, ஆணம் நல்லா வத்திருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சுண்டைக்காய் கூட்டு ரெடி.